ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோட ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பொட்டிக்கில் வந்திருக்க சில கலெக்ஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கான டாபிக் உள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. இந்த vlogல என்னோட வீக்கெண்ட் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பொட்டிக்கில் புதுசாக வந்திருக்க சில கலெக்ஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஹோம் பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சில அழகழகான சாரீ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பொட்டிக் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். 799க்கு ஜுவல்லரி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது 499 ஒர்த்துள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இன்றைக்கான vlogல போகலாம். இது வந்து என்னோடய வீக்கெண்ட் க்ளீனிங் ரொட்டீன். நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். வீக்கெண்டில் வந்து எனக்கு இந்த சீலிங் க்ளீன் பண்ணுறது, டஸ்டிங் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன்லாம் வச்சுருப்பேன். இப்போது ரீசெண்டாக என்னோடய பொட்டிக் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால சில க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து எனக்கு வீட்டுக்கு மெய்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட சில வேலைகள்லாம் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த வேலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் என்னோடய ஒரு சில வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் குக்கிங்லாம் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் க்ளீனிங்கோடு சேர்த்து என்னோடய குக்கிங்கை தான் இந்த ஒரு vlogல பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான டாப்பிக்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான டாபிக் உள்ளே போகலாம். இப்போ நான் ஷேர் பண்ண போகிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய டிப்ஸ். ஸோ எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் யோசிக்காமல் பண்ணாதீங்க. யோசிக்காமல் பண்ணிவிட்டு அப்புறம் புலம்புறதோ வருத்தப்படுறதோ வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம யோசிக்காமல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே வந்து நமக்கு நாமளே கொடுத்துக்கக்கூடிய ஒரு தண்டனை மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம புலம்பியோ வருத்தப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுக்கான வழியை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அப்புறம் அதிலேருந்து நம்ம கடந்து வெளியில் வர்றதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த கடந்து வரக்கூடிய அந்த ஒரு கேப் இருக்கும் பாருங்கள், அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான ஒரு போராட்டம் இருக்கும் பாருங்கள், அது நம்மளுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும், நிறைய வழிகளை கொடுத்துரும். ஸோ அதனால் லைஃப்பில் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன முடிவுகளாக இருந்தாலும், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து நிதானமாக யோசித்து அதுக்கான முடிவுகளை எடுங்க, அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அப்போது அதில் ஒரு தெளிவு இருக்கும். அப்படி ஒரு சரியான முடிவெடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்னால தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் டிப், நீங்கள் 1000 நல்ல விஷயம் சுற்றி இருக்கவங்களுக்கு பண்ணாலும், உங்கள் கூட இருக்கவங்களுக்கு பண்ணாலும், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல, எந்த இடத்துல இந்த சொசைட்டிக்கு நீங்கள் 1000 நல்ல விஷயங்கள் பண்ணாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறப்ப தான் அதை எல்லாரும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 1000 நல்ல விஷயம் பண்ணப்போ உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பரவாயில்லையே நீ நல்லா பண்ணியிருக்கிய அப்படின்னு பாராட்டுறதோ, நல்ல வார்த்தை சொல்கிறதோ, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதோ, அப்படி எந்த விஷயங்களும் பண்ண மாட்டாங்க. அதுவே நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்படா இவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, அது எப்படா விமர்சிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது, அதை 4 பேர்கிட்ட சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமாக ஆக்குறது அப்படின்னு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நாம் பண்ணும்போது, 1000 நல்ல விஷயங்கள் பண்ணுறப்போ எப்படி நாம் வந்து மற்றவங்கக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறோமோ, மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும், நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை வந்து தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம மனசுக்கு தோணுன நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்கோமோ, அதே மாதிரி சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது மற்றவங்க பேசுகிற அந்த கேலி, கிண்டல், ஹர்ட் பண்ணுற வார்த்தைகள்,
அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம காதில் போட்டுக்காமல் இருந்துக்கணும். ஏன்னா இந்த உலகம் அப்படி தான். 1000 நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது திரும்பி பார்க்காத உலகம். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறப்போ அதை அப்படியே கவனம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் கவனம் கொடுக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத நோக்கி முன்னேறி போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்குவீங்க. எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, என்ன மிஸ்டேக் பண்ணோம், அது ஏன் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்றது தெரியாமல் போயிடும். நீங்கள் அதை சரி பண்ணி அடுத்து முன்னேறி போகிறதுக்கான வழி என்ன அப்படின்றத பார்க்குறதில்ல கவனம் கொடுக்காமல் விட்டுருவீங்க. ஸோ எப்போவுமே இந்த உலகத்தில் இப்படி மனிதர்களும் இருப்பாங்க அப்படின்ற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மனிதர்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களுக்கோ கேலி கிண்டலுக்கோ எப்பயும் கவனம் கொடுக்காதீங்க நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா. 3rd டிப், நம்மளோட லைஃப்பில் நிறைய பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நம்ம நல்ல இடத்துல வேலை பார்க்குறோம், நிறையா சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் இருந்தும் நம்மக்கிட்ட மன அமைதியோ லைஃப்பில் ஒரு நிம்மதியோ இல்லைன்னு வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தும் வாழ்க்கை வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு சந்தோஷத்தை தேட ஆரம்பிங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும் பொழுதும், ஒரு சில விஷயத்தில் நீங்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருங்க. இதை பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் என்ன பாதிப்பு வரும் வராது அப்படின்றத தெரிஞ்சு அந்த விஷயத்தை பண்ணுங்கள். நம்ம சில நேரத்தில் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்க கூடாது. அதனால நம்மளோட மன நிம்மதி அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உங்களோட வேலையாக இருக்கட்டும், உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதனால நம்மளோட மன நிம்மதி, வாழ்க்கையோட நிம்மதி கெட்டிடக்கூடாது அப்படின்றதில் மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்டேருந்து போகாமல் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை எப்பவும் அமைதியாக நிம்மதியாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th டிப், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப பெரிய திறமை இருக்குது, இல்லை அந்த விஷயத்தை உங்களால் நல்லா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு சரியான இடம் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த இடத்துல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் அதுக்குரிய பாராட்டு கிடைக்கும், அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் நம்மளோட திறமைகள் சரியான விதத்தில் இருந்தாலும், நிறைய நம்மக்கிட்ட திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த வேண்டிய இடத்த சரியில்லாத இடமா தேர்ந்தெடுக்கிறதுனால தான் நம்ம திறமைக்கு தகுதியான அங்கீகாரமோ பாராட்டோ நிறைய இடங்களில் கிடைக்காம போயிடும். ஸோ நம்மளோட டேலண்ட்டுக்கு தகுந்த இடம் எது அப்படின்றத சரியாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். நம்மளை அது மூலமாக நம்ம வளர்த்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகவும் முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.